Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டேஸ்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் சாம்பார் செய்ய போறோம். நம்ம குயிக்கா 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வேலைக்கு போறவங்க அவசரத்துக்கு இந்த மாதிரி குக்கர்ல செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமிங் மிச்சமாகும், சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிரும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்கும்போது பருப்பு சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே போல் சாம்பார் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸாக கிடைக்கும். ஒவ்வொரு பருப்பெல்லாம் சீக்கிரம் வேகாது, அதுக்கு இந்த மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இது கூட 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு பவுலில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஒரு விசில் தான் வச்சோம், அதிலே பார்த்திங்கன்னா எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்றைக்கி விளக்கெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கனால பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா மலர்ந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி, 2 கேரட், 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட கேரட் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி கேரட் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டு கிடைக்கும். ஹோட்டலில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா காயும் கலந்து செய்வாங்க, அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சாம்பாரும் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. அடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கிற போகிறோம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கிற போகிறோம். இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸே வெந்தயம் தான். நம்ம இந்த மாதிரி வெந்தயத்தை தனியாக வறுத்து சாம்பாரில் கடைசியாக சேர்க்கும்போது சாம்பாரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. சாம்பார் வெந்தயப்பொடி சேர்க்கும்போது சாம்பார் ஒரு 8 மணி நேரம்னாலும் நம்ம சூடுபடுத்தாமல் அப்படியே இருக்கும். இப்போ நல்லா வெடித்து கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து இந்த மாதிரி கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா ஜீரகத்தோட அந்த வாசம் வந்து சாம்பாரோட மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா கையில் கொஞ்சம் குத்தும், அதனால் ஒரு கல்லில் போட்டு கூட லைட்டாக தட்டிட்டு சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. தாளிக்கும்போது சேர்த்திங்கன்னா நல்லா சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா இது கூட 2 பட்டை வத்தல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
ஒரு 10 பீஸ் அளவுக்கு கருவேப்பிலை, இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி தாளிக்கும்போது சேர்த்துங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த வெந்தயத்தை பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தாளிக்கும்போது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சாம்பாரோடு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். இப்போ நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கும்போது சாம்பார் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும். நம்ம அம்மாலாம் இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க, அது ஒரு சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சுருந்த சாம்பாரை இந்த வதக்கினோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கிற போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.